பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் என் சச்சிதானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம் வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது கடந்த 22 வருடங்களாக நாங்கள் வியாழன் முக்கியமாக குருவாரம், குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை, குருவை நினச்சி நாங்கள் பிரார்த்தனை பண்ணி தியானம் பண்ணி வாரோம். அதில் நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த கர்ம வினைகள் அகன்று இன்று ஏதோ நாங்கள் உலகத்தில் தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலக நாடுகளில் என்னுடைய பக்தர்கள் மிக செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது மனிதன் மனத்தை கொண்டு வாழ்கிறவர். இப்போ நாங்கள்லாம் உங்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறோம். ஆன்மா என்பது உணர்வு. அப்போ அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் பிண்டத்தில் ஆத்ம சக்தியாகவும் இருக்கிறவர் தான் கடவுள். அதை நாங்கள் கடந்து பார்க்குறதால பல கர்ம வினைகள் எல்லாம் நாங்கள் செய்யும்போது நல்லது கெட்டது நாங்கள் கூட திங்க் பண்ணி, அதாவது சிந்தித்து அடிக்கடி நாங்கள் திங்க் பண்ணும்போது அது நடுமனமாகிய சித்த மனத்தில் பதிஞ்சு, அந்த சித்த மனத்தில் நீங்கள் பதிவை கடந்து உள்ளே போனால் உணர்வோட இரண்டரக்கரத்தில் கடவுளும் நாங்கள் ஒன்று என்ற நிலையை கண்டுபிடித்தவர்கள் மகான்கள், யோகிகள், ஞானிகள். அப்படிப்பட்ட ஒரு மகான்கள், யோகிகள், ஞானிகள், அவதார புருஷன் காட்டின வழியில் சித்தர்கள், அந்த வழியில் நாங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டு நடந்து கொண்டு இப்போ நாங்கள் பிரார்த்தனை பண்ணி கொண்டிருக்கிறோம். அது பெரும் பாக்கியம். அப்போ அந்த நடுமனத்தில் இருக்கிற கர்மாக்களை கடந்து உள்மனத்தோடு தொடர்பு கொண்டு, அது நாங்கள் போன கிழமை உபதேசம் பண்ணோம். நாங்கள் 5 பொறிகளை கொண்டு பஞ்சபூதங்களால் படைக்கப்பட்ட இந்த சரீரம். அப்போ 5ஐ சார்ந்து வாழாமல், 5இல் ஒட்டாமல், 5 அறிவில் நாங்கள் ஒட்டாமல், 6வது அறிவாகிய பாருங்கள் மனிதனுக்கு மட்டும் கொடுத்துருக்கீங்க மனத்தால் அறிகிற அறிவு. இந்த 5 பொறிகள் மூலம் எங்களுக்கு வெளியிலிருந்து பார்க்கும்போது மனத்தில் ஒரு அதனுடைய தன்மை ஏற்படும். அதாவது 2, 3, 5 அப்படின்னு சொல்லி மனம்தான் சொல்லும். அப்போ அது மாதிரி மனத்தால் பாருங்கள் பகுத்தறிஞ்சி, மனத்தால் பகுத்தறிஞ்சி 7ஐ சார்ந்து, அதாவது அப்படின்னா ஆன்மாவை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. அப்போ இன்று என்னென்னு சொன்னால் மனிதன் மனச்சலனமாக, இன்றைக்கு பாருங்கள் போன கிழமை ஒரு மாணவர் என்னிட்ட வந்தவர் அப்படின்னா அவர் படிக்கிறார். இது போல் 2, 3 மாணவர்கள். அதில் ஒரு மாணவர் போன கிழமை எனக்கு வந்த உடனே அவர் அவங்களோட அம்மா மூலம் என்கிட்ட வந்தாருன்னா அவர் ஒரு இடத்துல இருந்து படித்து கொண்டிருக்கிறார். வர முடியாது, லீவு கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அவர் டியூஷனுக்கு போகிற இடத்துல வந்த உடனே அவர் பார்த்தாரு இந்த மனச்சலனம் மாதிரி, இந்த கொந்தளிப்பு மாதிரி. அப்போ அவர் அங்கே அம்மாட்ட வர சொல்லி என்கிட்ட வந்தார்னு சொன்னால் அவர் 11:30 மட்டும் படிக்கிறவர், நித்திர இல்லை. அப்போ பழகல் எல்லாம் நமக்கு பாருங்கள் என்ன வேலை செய்கிறாரு, என்ன கண் பார்க்குற, காதுக்கு இது பண்ணுற, ஸ்கூலில் எல்லாம் ஓடி டியூஷன் அப்படின்னு போகல, மனம் சக்தி குறைஞ்சிச்சு. அப்போ நைட்டில் அவர் 11:30 மட்டும் படித்து காலையில் 4 மணிக்கு எழும்புறோன்னே பாருங்கள் மனம் சக்தி காணாது. அப்போ அதுக்குள்ளே இருக்க மனதில் இருக்க எண்ணங்கள் எல்லாம் பாருங்கள் சலனமாக கொதிக்கிற மாதிரி, ஒரு கொதிக்கிற சட்டிக்குள்ளே அப்படி எல்லாம் கொதிச்சோடனே எப்படி இருக்கும், எல்லாம் நுரையெல்லாம் கடகடண்டு எல்லாம் கொதிக்கிற மாதிரி அவருக்கு அந்த சலனமாக இருந்து அவரை நான் பார்த்து கதைக்கும் போது கண்டுபிடிச்சிட்டேன். அவர் வெள்ளிக்கிழமை என்கிட்ட வந்த, நீங்கள் இப்போ போய் நீங்கள் படிக்கும்போது நித்திரை வந்தால் உடனே நித்திரை கொள்ளுங்கள். சாப்பிட்ருந்தால் பரவாயில்ல, சாப்பிடாட்டியும் பரவாயில்ல, நித்திரை வந்த உடனே நித்திரை கொள்ளுங்கள். அதுக்கு பிறகு நீங்கள் 4 மணிக்கு எழும்புறவராமட்டு சொன்னார். 4 மணிக்கு எழும்பி நல்லா குளிங்க. அதுக்கு பிறகு 10 நிமிஷம், வேறு ஒன்றும் மந்திரமே சொல்ல தேவையில்லை, ஒன்றும் இல்லை, ஜெபம் பண்ண தேவையில்லை. நீங்கள் 10 நிமிஷம் உங்கள் சுவாசத்தை கவனிங்க குளிச்சுட்டு, அதுக்கு பிறகு படிங்க அப்படின்னு சொன்னோம். அவர் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு வர சொன்னால் சரியாக 10 மணிக்கு வந்தார். 50 வீதம் எனக்கு நல்லம் அப்படின்னு சொல்லி அவர் முகத்தலை நல்லம்.
அதுக்கு பிறகு அவருக்கு அவடத்தை வச்சு நான் சொல்லி இப்போ அவருக்கு 100% நல்லம். ஆனால் படிக்கிறாரு. அந்த படிக்கிற அவ்வளவும் பாருங்க இதுவரை படித்து பதிஞ்சிருந்த சித்த மனத்தில் அவ்வளவையும் அதை ஞாபகப்படுத்தி கொடுக்கும். ஏன்னு சொன்னால் இந்த மனம் பலம் குறையும் போது கீழான எண்ணங்கள், அதாவது கீழான எண்ணம் தான் இந்த மனம் பலம் குறையும் போது ஏதோ ஆசை பற்று அதுகளுக்கு பின்னால் போயிட்டுரும். இந்த மனம் போன உடனே பாருங்கள் அதை திருப்பி நாங்கள் திங்க் பண்ணும்போது சித்த மனத்தில் அது ஃபுல்லாக பதிவாகின உடனே எங்களை நித்திர கொள்ள விடாது, சாப்பிட விடாது. ஏன்னா நித்திர ரீசார்ஜ் இல்லாட்டி பசிக்காது. ஏன்னா மனம் தன்னுடைய வேலையை செய்யாது. என்னடினா தன்னுடைய வேலை டைமுக்கு சாப்பிடணும், டைமுக்கு நித்திரணும், டைமுக்கு எல்லாம் செய்யணும். பாருங்கள் டைம் குடும்பத்தில் நீங்கள்லாம் பாருங்கள் பிரச்சனை, எல்லா குடும்பங்களும் அது எல்லாம் பிரச்சனை. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு மனம் பாருங்கள், ஒரு குசில சமைக்கிறவர் விடாமல் ஒரு வேலையை சமைச்சு கொண்டு வந்தான்னு சொன்னால் இந்த மனம் பாருங்கள் வெறுக்கும். ஒரு வேலையை விடாமல் செய்து கொண்டால் ரொட்டீன் ஒர்க்குன்னு சொல்லி ஒரே வேலையை நடுவே செய்து கொண்டிருக்க மாட்டா அந்த மனம் வெறுப்படையும். இரண்டாவதுக்கு ஒரு வேலையை செய்ய ஏன்னு சொன்னால் அந்த பழங்காலத்தில் பாருங்கள் எல்லாரும் வந்து பாருங்கள் உண்டா சாப்பிட்டு எல்லாம் இது பண்ணி வரவேற்று நீங்கள் 10 நாள் வீட்டில் இருந்தாலும் உங்களுக்கு வெறுக்க மாட்டாங்க. ஏன்னா பழங்காலத்தில் நாங்கள் ஆண் தர்மத்து பக்கம் கூட மனசக்தி கூடனால அந்த வெறுப்பு வர எல்லாம் கொடுக்குற தன்மை வந்து அவங்க கொடுத்து கொடுப்பாங்க. இப்போ மனத்துக்கு பாருங்கள் தர்மம் காணா சக்தி காணாதனால 3 நாளைக்கு மேலே பாருங்கள் ஒரு வீட்டில் நீங்கள் போனாலும் உங்களை ஆதரிக்க மாட்டார்கள், சகோதரங்கள் உங்களை பார்க்க மாட்டார்கள், ஒருவன் பார்க்க மாட்டாருன்னா இப்போ மனசக்தி குறைவு. அப்போ அந்த மனசக்தி குறைஞ்சத்தால் பாருங்கன்னா கீழான எண்ணங்கள் எடுத்து ஆசைகள் இதழுக்கு பின்னால் போய் அது திங்க் பண்ணக்கூட இல்லை மனம். அதை திங்க் பண்ண உடனே பாருங்கள் அது நடுமனமாகிய சித்த மனத்துக்கு போனோடனே நைட்டில் தான் அந்த திங்க் பண்ண தெரியுமா நித்திர வராது. இந்த நைட்டில் இந்த மேல் மனம் நம்ம பாருங்கள் கதைக்கிற மனம் ஓஃப் ஆகி சித்த மனம் தான் நைட்டில் வேலை செய்யும். கண்ணை மூடனே அது வேலை செய்யக்குள்ள பாருங்கள் அதில் இருக்க பதிவு தான் கனவாவாது. அப்போ அந்த பதிவு பலமாயித்தன்னு சொன்னால் பாருங்கள் என்ன செய்யும் இந்த மனம் அந்த பலமாயித்தன்னு சொன்னால் அந்த பதிவு பலமாயித்தன்னா அந்த மனம் பாருங்கள் தான் செய்கிற கடமையை சரியாக செய்யாது. அதனால் பசிக்காது. எந்த கடமையும் சரியாக செய்ய விடாது. அப்போ சரியாக செய்ய விடாமல் அதைத்தான் திங்க் பண்ண வைக்கும். எங்களை அந்த மன எண்ணம் அடிமையாக்கி எண்ணி வாழ்கிறவர் தான் மனிதன். அப்போ அந்த எண்ணம் பாருங்கள் எங்களை அடிமையாகி திங்க் பண்ண வைக்கும். நான் அடிமையாகி பாருங்கள் என்ன செய்கிறான்றோடனே நம்ம பாருங்கள் எல்லாரும் பல மரத்தை என்ன செய்ய வச்சு சொன்னோடனே நாங்கள் செய்கிற மாதிரி இந்த மனம் பாருங்கள் என்ன செய்யும் இந்த திங்க் பண்ண வைக்கும். என்றால் நம்ம எதை திங்க் பண்ணுறோமோ அது செயலுக்கு போகும் அடிக்கடி. இப்போ எண்ணங்கள் எல்லாம் வரும் பாருங்கள் அந்த எண்ணங்களை தேவையான எண்ணங்களை பாருங்கள் பகுத்தறிவு மனத்தை பகுத்தறிஞ்சு தேவையானதை மட்டும் திங்க் பண்ணினா செயலுக்கு போகும். அந்த திங்க் பண்ணினா அதுக்கு திருப்பி பாருங்கள் என்ன சக்தி கூடும். எங்கேருந்து கூடுதானேன்னா ஆன்மாவிலிருந்து கூடும். ரீசார்ஜ் என்ற கடவுள்னு சொல்கிறோம். அதுதான் கடவுளில் இருந்து அண்டத்தில் ஆதி சக்தியாகவும் புண்டத்தில் ஆத்ம சக்தியாகவும் இருக்கிறவர் பாருங்கள். அதுக்கு என்ன இந்த புண்டத்தில் இருந்து எங்களுக்கு கடமையாற்றுறாரு. அந்த புண்டத்தில் இருந்து பாருங்கள் என்ன செய்தாருன்னு சொன்னால் நாங்கள் சரியான எண்ணங்கள் சரியான ஆளுநர் சேர்ந்து இந்த இப்படிப்பட்ட பிரார்த்தனை சரியானது போகல எங்களுக்கு பாருங்கள் இந்த இதில் இருந்து பாருங்கள் என்ன சின்ன பிள்ளைய பிறக்குள் பாருங்கள் இதில் அமர்ந்திருக்கு. இங்கேருந்து பாருங்கள் அண்டத்தில் இருந்து பாருங்கள் அவர் ரீசார்ஜ் பண்ணுறாரு எங்களுக்கு நித்திரையில் இதில் இருந்து போறாரு. அதனால தான் பாருங்க ஒரு பிள்ளை சொல்லுக்க காட்டி பாருங்க தாய் படுத்து கிடந்து சின்ன பிள்ளையில பாருங்க நீ இன்னமாய் தான் வரணும் மெல்ல கதைச்சா டிஸ்டர்ப் இல்லாமல் கதைச்சா அந்த பிள்ளைக்கு பாருங்க அது பதியும் அதே மாதிரி வருவார். சத்தமாக கதைக்க போட மெல்ல சொன்னா நீ இப்படி வருவா அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லி வந்தாலே அந்த பிள்ளைக்கு பாருங்க என்ன செய்யுது அதே மாதிரி வருவாங்க. ஏன்னா இது மூலம் தான் அந்த ரீசார்ஜ் நித்திரை கொண்ட உடனே ரீசார்ஜ் பண்ணுறது. அப்போ அந்த நித்திரை கொண்டு ரீசார்ஜ் பண்ணுறது பாருங்கள். இப்போ நாங்கள் அளவுக்கு அதிகமாக வேலை செய்யணும். இந்த பார்க்குற இந்த பேசுகிற எல்லாத்துக்கும் எனக்கு சக்தி குறைஞ்சி பாருங்கள். குறைஞ்ச உடனே பின்னீரமாகின உடனே பாருங்கள் அவரால் ஒன்றும் செய்ய இல்லாத அளவுக்கு வரும்போது தான் என்ன செய்யாது சலனம் ஏற்படும், மனக்குழப்பம். எல்லா எண்ணங்களும் பாருங்கள் என்ன தீர்மானிக்கலாம் சலனமாக இருக்கும். அதுதான் அந்த அவருக்கு நடந்தது. அதுக்கு பிறகு பாருங்கள் சரியாகிற உடனே அந்த எண்ணங்கள் பவர் அப்படியே குறைஞ்சிது. இப்போ நாங்கள் பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு ஆளோட விருப்பம் பக்கத்து வீட்டில். அப்போ உங்களுக்கு சொல்கிறாங்க என்னென்ன அம்மாக்கள் சொல்கிறாங்க அது சரியில்லைன்னா அவங்க கடந்த காலமெல்லாம் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவித்து வந்தவங்கள் இது சரியில்லைன்னு சொல்கிறா. உங்களோட வயசுக்கு பாருங்கள் அது சரியென்று தான் தெரியும், அந்த வயசுக்கு சரியென்று தெரியும். அப்போ அவங்க பார்க்குறாங்க எங்களுடைய மகனோ மகளோ வருங்காலத்தில் பாருங்கள் துன்பப்படுவார்கள் நினைத்தவர்கள் உங்களை ஒரு தூரத்துக்கு கொண்டு போகிறாங்க.
தூரத்துக்கு கொண்டு போய் பாருங்கள், அங்கே கொண்டு போய் உங்களுக்கு வேறு விதமான பாருங்கள் ஆக்களோட பழக விட்டு அவங்களோட பாருங்கள் என்ன செய்ய வைக்கிறாங்க வருஷக்கணக்கில். கொஞ்ச நாள் பாருங்கள் இந்த எண்ணம் உங்களுக்கு வரும். அதுக்கு பிறகு கொஞ்ச நாளில் பாருங்கள் அங்கேருந்து பாருங்கள் அங்கே கவனிக்க 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 கொஞ்ச நாள் இது குறையும். சின்ன உதாரணம் பாருங்கள், நீங்கள் இங்கேருந்து புள்ள குட்டிகளோட பாசம் பற்றா பழகின நீங்கள் சரியான கஷ்டம் வறுமை நீங்கள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு நிலை வருது என்றால் நாங்கள் அங்கே போய்த்தான் நாங்கள் எங்களுடைய இந்த வறுமையை நாங்கள் நிவர்த்தி பண்ணலாம்னு சொல்லி போகிறீங்க. அங்கே போன உடனே முதல் பாருங்கள் வறுமையை நிவர்த்தி பண்ணணும்னு கடன் வாங்கி தான் நீங்கள் போகிறீங்க. ஆனால் வறுமையை நிவர்த்தி பண்ணணுன்ற எண்ணம் அங்கே வராது. உங்களுக்கு இந்த பாசம் உங்களை இங்கே வர வைக்கும். ஏன்னா தான் பதிவு கூட அந்த பதிவு உங்களை வர வைக்கும். ஆனால் பாருங்கள் இங்கே நீங்கள் சொல்லும் போது உங்கள் மனைவி பாருங்கள் நீங்கள் வந்தீங்கன்னா திருப்பி இந்த கடனை கொடுக்குறப்படி இன்னும் பாருங்கள் எங்களுக்கு என்ன கவலை வந்து திங்க் பண்ணி இன்னும் பாருங்கள் தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிட்டு நீங்கள் அங்கேயே இருங்க கொஞ்சம் பொறுமையாக நான் எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணுறேன் எங்கள் குடும்பத்தை சொல்லும் போது மந்திரியாகிய மனைவி பாருங்கள் கணவன் அரசனாகிய கணவன் பாருங்கள் என்ன செய்வார் அங்கே பாருங்கள் பொறுமையாக வேலை செய்யும் போது அந்த பதிவு ஏற்படும் போது அவருக்கு இந்த பதிவு குறைஞ்சிடும். இந்த பதிவு குறைஞ்ச உடனே பாருங்க அவருக்கு சம்பளம் வந்த உடனே இங்கே அனுப்பின உடனே கடனும் போகும் எல்லாம் போகும். விளங்குதான் மனத்தில் எல்லாம் போகும். இப்போ நாங்கள் பாருங்கள் எல்லாரும் ஒரு பிரச்சனையாக வந்திருக்கோம். இப்போ நாங்கள் கூட்டு பிரார்த்தனை பண்ணி நான் பாருங்கள் நாங்கள் தியானம் பண்ணி கவனிக்கிறோம். இங்கே இப்போ கவனிக்கும் போது என்னடியோன்னா எதை நாங்கள் கவனிக்கிறோமோ அது பாருங்கள் கூடும். எதை திங்க் பண்ணுறோமோ அது செயலுக்கு போகும். அப்போ நாங்கள் இங்கே கவனிக்க கவனிக்க பாருங்கள் எங்களுக்குள்ள இங்கே பாருங்கள் என்ன கவனிக்க கவனிக்க ஆண்ப பலம் தலைமையில் வளர்ற தெரியாது நகம் வளர்ற தெரியாத மாதிரி ஆண்ப பலம் அப்படியே கூடிக்கொண்டு போகல எங்களுக்கு தெரியாமலே கஷ்டங்கள் மெல்ல 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 குறைஞ்சி வரும். அப்போ தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ நாங்கள் நல்லா இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பையன் பாருங்கள் வெள்ளிக்கிழமை வந்த ஞாயிற்றுக்கிழமையில் 50% போய் தரணுன்னா நான் சொல்கிற மாதிரி நான் பாருங்கள் சொல்கிற மாதிரி அவன் செய்திருக்கான் பாருங்கள் நித்திர கொண்டிருக்கான். பிறகு வந்த உடனே அவர் பாருங்க அண்டை போயிட்டு இப்போ 100% அவருக்கு நல்லா இருக்கு. ஏன்னா அவருக்கு 90% 80% கூடாமல் இருந்தாலும் என்ன வந்திருப்பாரு வரல. ஏன்னா 90% நல்லா இருக்கு. ஏன்னு சொன்னா இந்த மனத்தை பற்றி ட்ரீட்மெண்ட் மனத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் உடலுக்கு வரும். இப்போ பாருங்கள் மனத்தில் நெகட்டிவான எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கும்போது அந்த எதிர்மறையான எண்ணம் ஒரு சுரப்பி ஒன்று சுரப்பி அந்த எதிர்மறையான எண்ணத்தை பாருங்கள் என்ன அந்த திரிவு தான் உடம்புல நோயாக வருது. அப்போ நோய் என்ற சாமான் இல்லை சக்தி குறைபாடு தான் நோய். நீங்கள் சமீபத்தில் ஏற்பட்ட பாருங்கள் கொரோனா பாருங்கள் சக்தி குறைஞ்சவர் உயிர் சத்து குறைஞ்சவர்களுக்கு தான் அது தாக்கம் வந்தது. அப்போ இந்த உயிர் சத்து கூடும்போது உங்களுக்கு கஷ்டங்கள் போயிட்டு உயிர் சத்து கூடினவங்களுக்கு கொரோனாவும் ஒன்றும் தாக்கலை. நீங்கள் இங்கே வந்து உயிர் சத்து கூடனுடைய பாருங்கள் உங்களுக்கு கஷ்டமும் போயிட்டு. அப்போ சக்தி குறைபாடு தான் நாங்கள் பிரச்சனைகளுக்கும் துன்பத்துக்கும் வேதனைக்கும் நோய்க்கும் காரணம். இந்த நோய் ஏன் எங்களுக்கு போகுதில்லைன்னா இந்த நெகட்டிவான எண்ணத்தை நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்க இந்த நெகட்டிவான எண்ணம் இருக்குதானே இந்த பாருங்கள் இந்த கூடாத எண்ணம் இந்த கர்மான்னு சொல்கிறாரு. அதுக்கு பாருங்கள் அந்த பாவத்து அந்த சக்தி எங்களுக்கு வெளியிலிருந்து வர மருந்தை உடலில் எடுத்து அந்த உடலுக்கு பாருங்கள் என்ன செய்யும் சேர்றதுக்கு விடாது. இப்போ நாங்கள் மனத்தை கிளியராகினா மட்டும்தான் பாருங்கள் அது உடலில் சேரும். இதுதான் உண்மை. அப்போ நாங்கள் மனம் கிளியர் ஆகாமல் உடம்பையாக ஏன்னு சொன்னால் இந்த மனம் ஆன்மாவிலிருந்து எண்ணின உடனே சக்தி வருது. சக்தி வந்து ஐம்பொறிகளை கொண்டு மனம் இயக்குறாரு. இந்த ஐம்பொறிகளை கொண்டு இயக்குற மனம் பாருங்க இந்த பக்கம் ஆச்சப்பட்டு இந்த பக்கம் போறோடனே சக்தி குறைஞ்ச உடனே அவருக்கு இங்கிருந்து இழுக்கலாம் எங்கிருந்து ஆன்மாவிலிருந்து இழுக்கலாம் உடம்பை செயல்படுத்தலாம். உடம்பை செயல்படுத்தாத நிலைக்கு வரக்குள்ளதான் கோமா நிலை. அப்போ இந்த கோமா நிலை வந்த உடனே உங்களுக்கு டாக்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு கடவுள்ற துணை இருந்தால் என்ன வரும்னு சொல்லுவாங்க உணர்வு வரும். அப்போ இந்த உணர்வு தான் ஆன்மா அவர் தான் கடவுள். இப்போ என்ன சொல்கிறாங்க நம்ம மறைமுகமா உங்களுக்கு கடவுளை கோயிலில் போய் கும்பிடுங்க உங்களுக்கு பூர்வேன்மத்தில் பையில் ஏதோ தர்மம் செய்திருந்தா அவங்க பரம்பரை செய்திருந்தா என்ன இவருக்கு உணர்வு வரும். எப்படி வரும் உணர்வு இவரோட நீங்கள் ஒரு கணக்கு இருக்கு ஏன்னா பாசம் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க உங்களோட பாருங்க சொந்தக்காரன் உங்களோட பாசமான ஆளுக்கு இன்னொன்று நடக்க போனீங்கன்னா கனவுல உங்களுக்கு காட்டும் இல்லாட்டி உங்களோட மனத்தில் ஒரு சலனமாக இருக்கும். இல்லாட்டி யாரை வரப்போறார் சொந்தக்காரன் சொன்னால் பாருங்க உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு கட்டாயம் தெரியும் என்ன கூட பாசம் தான் கனெக்ஷன் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் பாருங்கள் இந்த இவங்க சொல்கிற உங்களுக்கு கடவுள்ற அருள் இருந்தால் உணர்வு வேண்டாம் கடவுள்ற அருள் இருந்தால் உங்களுக்குள்ள பாருங்கள் கடவுள்ற அருள் இருந்தோடனே உங்களோட பாருங்கள் கனெக்ஷனாக இருக்கு அவருக்கு படம்
புரியுதா? விளங்குதா? யோசிச்சு பாருங்க படம். அப்போ நான் பாருங்க, நான் இப்போ பாருங்க கடவுளோட துணையாக இருக்கேன். என்னுடைய பிள்ளைகள் பாருங்க எனக்கு என்னோட பாசம் மாறிக்கல், என்னோட வார எல்லாருக்கும் பாருங்க என்னோட வார எல்லாருக்கும் நல்லா இருக்கணும். நான் என்ன செய்யறேன்? சுயநலம் இல்லை, சுயநலம் பொதுநலம் ஆயிட்டேன். பொதுநலமாகணுன்னே பாருங்க என்னோட யார் தொடர்பு கொள்றாங்களோ பாருங்க நான் அவர்களுக்கு ஒரு தீட்சை வைத்திருக்கேன். என்னுடைய ஆன்ம சக்தியை அவர்களுக்கு வச்சிருக்கேன். அந்த ஆன்ம சக்தியை பாருங்க மனதில் வச்சு இதை வளர்க்குறதுக்கு நீங்கள் வியாழக்கிழமையில் வாங்க, உங்களுக்கு இப்படி பண்ணுங்கன்னு சொல்றீங்க. அளவுக்கு எப்படி? அளவுக்கு அதிகமான அமிர்தம் நஞ்சு. சாப்பாடு அளவுக்கு அதிகமாக போனால் என்ன, நான் வெளியில் போய் ஹோட்டலில் சாப்பிடுத்து வரேன். என் அன்பு மனைவி சொல்கிறா பாருங்க, நான் உங்களுக்காக இரவு சமைச்சேன் நான் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த அன்பை நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சாப்பிட்டேன்னு சொன்னாலும் பாருங்கள் என்னைக்கு சண்டை முடிப்பாள் என்னுடைய அன்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் சாப்பிட்டுலன்னா இரவைக்கு பாருங்கள் உங்களுக்கு ஒரு என்ன வயிற்றில் ஒரு அப்செட் வந்தோடனே உன்னாலாம் சாப்பிட்டேன் அப்படின்னு நாங்கள் சொன்னோடனே அவன் என்ன சொல்லுவாள்? நான் சொன்னேன், ஆனால் நீ தெரிந்த என்னோட வகுத்தில் அளவுண்டு அது சாப்பிடாம இருக்கலாம்னு சொல்லுவாங்க. அப்போ எங்களை பாருங்க நாங்கள் தான் காப்பாற்றணும், இன்னொரு ஆள் இது பண்ணல. ஏன்னா அதே ஆள் நீங்கள் அன்புக்கண்டு சொன்னாலும் அதே மாதிரி பாருங்க ஆன்மீகத்து பக்கம் கூட நமக்கு பாருங்க கூட சார்ந்திருந்தாலும் இந்த மனம் பாருங்க என்ன இந்த பக்கம் சார்ந்திருந்தா இந்த மனம் தான் இந்த உடலை கொண்டு இந்த பக்கம் சரியா கடமையாற்றலாம். சரியா கடமையாற்றாம இந்த பக்கம் கூடினாலும் அது மன நோய், மனத்துக்குரிய நோய். சரியா? இப்போ நீங்கள் உலகத்து பக்கம் போய் உங்களுக்கு கடமையாற்ற முடியாது பாருங்க, கஷ்டமா இருக்கு, ஒன்றும் செய்யலான்னா அதுவும் மனநோய். அதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க. இந்த பக்கம் போனோடனே அது குறைஞ்சிடும். அப்போ ரெண்டு பக்கமும் பாருங்க சாராம இந்த மனம் பலம் பெற்றனா, இந்த மனம் ரெண்டு பக்கமும் சாராம படாம இருந்தாருண்டா அப்போ அந்த மனம் என்னன்னா இதுதான் உண்மையான பாருங்க என்ன யோக நிலை, இதுதான் ஆன்மீகம். ஏன்னு சொன்னா இந்த மனம் எங்கிருந்து சக்தி எடுக்கிறாரு பாருங்க, அவர் சுதந்திரமானார். அவர் சுதந்திரமானார். அப்போ அவரோட சக்தி எடுக்கக்கூட அவர் மாதிரி தான் நாங்கள் இருக்கணும் சுதந்திரம். அப்போ அந்த சுதந்திரமானது ஆன்மீகம் என்பது சுதந்திரமானது. இதைத்தான் நான் போனகளை உபதேசம் பண்ணேன்னா கீதையில் கண்ணன் சொல்லிக்க பாருங்க, நான் உலகத்தில் எல்லாருக்குள்ளேயும் இருக்கேன், உனக்குள்ள இருக்கேன், எல்லாருக்குள்ள இருக்கேன், எல்லாருக்குள்ளேயும் இருக்கேன், நான் எல்லாருக்குள்ள இருக்கேன். அப்போ நான் எல்லாருக்குள்ளே என்ன நீ காண்றேன்னா உனக்குள்ள என்னை எப்ப கண்டையோ அப்ப எல்லாருக்குள்ளையும் என்னை காணுமா. எல்லாரையும் நீ குறை சொல்ல மாட்டா, எல்லா உயிர்களுக்குள்ளையும் நான் இருக்கேன்னு சொல்லி எல்லா உயிர்கள்ட்டையும் நீ அன்பு காட்டுவான். அது நான் யோசிச்சு பாருங்க, அன்பு காட்டுவான். அப்ப எனக்குள்ள பாருங்க இருக்கிற இந்த கடவுள் பாருங்க எல்லாரோடையும் நான் எல்லா குலத்துக்குள்ளும் இருக்கேன். எல்லா மரம் செடி கொடி நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் உனக்குள்ள எல்லாருக்குள்ள இருக்கிறேன். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தன்மை பண்பு குணங்கள் ஒரு தன்மை இருக்கு. யோசிச்சு பாருங்க, அது என்னை பாதிக்கவில்லை அர்ச்சுனா அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா அவரை பாதிக்காது. அப்ப இந்த பாதிக்காதவர்களோட நாங்க தொடர்பு கொள்ளும் போது என்ன செய்யும் பாரு, உண்மையான அந்த தன்மை ஆன்மீக தன்மை என்ன சுதந்திரமா இருக்கு. யோசிச்சு பாருங்க, நின்மதி நின்னண்டா பாருங்க உடல், மதி என்றா ஆன்மா. இந்த நின்னிலையும் ஒட்டாம இருப்பாதான் நிம்மதி. இந்த புலங்களோடையும் சார்ந்து இருக்க மாட்டா, அதான் நிம்மதி அப்படின்னா. நின்னண்டா உடல், மதி என்று சொன்னா மனம். மனம் பாருங்க சந்திரனுக்குரியது, ஆன்மா சூரியனுக்குரிய. அதை யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த நவகோள்களில் பாருங்க, நவகோள்களில் சூரியனை சார்ந்து பாருங்க சந்திரன் சுக்கிரன் பாருங்க எல்லாம் என்ன சனி என்று சொல்லி ஒவ்வொரு கோள்களும் இருக்கிறது. அந்த பூமியும் சூரியனை சார்ந்து தான் கடமையாற்றுறார். சூரிய சக்தி தான் காயத்ரி. காயம்ண்டா என்ன உடல். அப்ப காயத்துக்குள்ள இருக்க ஆன்மா சூரிய சக்தி. மந்திரங்களில் நான் காயத்ரி அப்படின்னு சொன்னா மந்திரங்களில் நான் காயத்துக்குள்ள இருக்க ஆன்மா சாஸ்வதமா கிருஷ்ணவர்தன் சூரிய சக்தி தான் காயத்ரி அப்படின்னு சொல்லிக்க. நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த சூரியனுடைய சக்தி தான் அன்பா. அப்ப இங்கேயும் பாருங்க 5 இந்த அதாவது நிலம் நீர் காற்று நெருப்பு இந்த இதுகள் சாமா என்ன செய்யுது, இந்த நவகோள்கள் சூரியனை சார்ந்து பாருங்க நீங்க நேர்கோட்டில் தன்னுடைய கடமையை சுத்தி கொண்டிருக்காங்க. நேர்கோட்டில் அப்படி சுத்தி கொண்டு இருக்கும் போது அப்படி சுத்தி கொண்டிருக்கோம்னா சூரியனை சார்ந்திருக்காங்க பூமி. இப்போ பூமியில தான் நாங்கள் வாழ்றோம். அப்போ பூமியில சார்ந்து வாழ்றதால பூமாதேவி கொடுக்குற தன்மையா இருக்காரு. தன்னுடைய யாரு தன்னை சார்ந்து வாழ்றாரு யாரு கடவுள். கடவுள் பாருங்க என்ன அன்பானாள் அன்பு. அப்ப கொடுக்குற தன்மை உள்ளவருக்கு அன்பு வரும். அந்த கொடுக்கறதுக்கு பேர் தான் அன்பு. அப்ப இந்த பூமாதேவி பாருங்க எங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குற சாப்பாடு வந்து எல்லாத்தையும். இந்த பூமாதேவியில பாருங்க பூமாதேவியை சார்ந்து வாழ்ற என்ன செய்தோம், உதாரணத்துக்கு தென்னை மரம் கொடுக்குறாரு, பாமரம் கொடுக்குறாரு, இதை சார்ந்து வாழ்றாரு, அவர் கொடுக்குறாரு, நாங்கள் தான் அதை விற்கிறோம் கொடுக்குறாரு. ஆனால் மனிதன் மட்டும் பாருங்க பூமியில வாழ்றவன் என்ன செய்யறாரு, சூரிய சக்தியாகி ஆன்மாவை சார்ந்து வாழாதனால தன்னுடைய இயக்கிற ஆள் அந்த சட்டத்திலிருந்து மீறி வாழ்றாரு.
இயற்கையிலேருந்து மீறி. அப்போ இயற்கையிலேருந்து மீறி சுயநலமாக வாழும்போது அந்த இயக்கிறவர சக்தி கொஞ்சம் அவர்கிட்ட இருக்கும். அது இருக்குங்காட்டிலும் அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். நானே ஆன்மீகத்துக்கு வரணும், என்னத்துக்கு எனக்கு இவ்வளோ கடமையில் ஊரில் இருக்கணும், அந்த கடமையில் நீ செய்து வரக்குள்ள எனக்கு சார்ஜ் குறைஞ்சிடும். வண்டி ஓடுவதற்கு பாருங்க, வண்டியோட சக்கரங்கள் 2 மட்டும் வேண்டும், 2ல் 1. இந்த வண்டி ஓடுறதுக்கு என்ன, ஆன்மாவும் வேணும், மனதும் சரியா இருக்கணும், உடலும் மனமும் நலமா இருக்கணும். அப்ப உடலும் மனமும் நலமா இருக்கணும்டா பகுத்தறிவு எங்களுக்கு தான் தெரியும். பகுத்தறிவுல அளவா எடுக்கணும். அளவுக்கு அதிகமாக போனால் அமிர்தம் நினச்சி. அப்போ மனிதன் மட்டும்தான் அளவாக தன்னை செய்யக்கூடிய பகுத்தறிவு கொடுத்துருக்காரு. மற்ற எல்லா மிருகம் செடி மரம் செடி கொடி எல்லாம் லிமிட்டுக்குள்ளே. இந்த மிருகம் இப்படி தான் வாழணும். ஏன்னா குளிரில் வாழ்கிற மிருகம் சூட்டு பக்கம் போகாது. சூட்டில் போனால் அது அவருடைய தர்மத்தை மீறுறாரு, நோய் வரும். சூட்டில் வாழ்கிற மிருகம் குளிர் பக்கம் போகாது, தன்னுடைய தர்மத்தை. மனிதன் பாருங்க அன்லிமிட், எந்த பக்கம் போனாலும் தன்னுடைய அறிவால் தனக்குரிய உறைவிடம், குளிர் பக்கம் போனாலும் பாருங்க என்ன, அதுக்குரிய உறைவிடம், அதுக்குரிய உடுப்பு, அதுக்குரிய சாப்பாடு. அதே மாதிரி சூட்டு பக்கம் போனாலும் அதுக்குரிய உறைவிடம், பாருங்க எல்லாத்தையும் எல்லா பக்கமும் வாழக்கூடியது. ஏன்னா அவங்க 5 அறிவு, இவங்க 6வது அறிவு மனிதன். அப்போ அவனுக்கு அன்லிமிட். என்னுடைய அவங்க ஒரு லிமிட்டுக்குள்ளே வாழ்கிறார்கள், நாங்கள் அன்லிமிட் லிமிட்டாக வாழ்றோம். ஏன்னா நாங்கள் பகுத்தறிவு, 6வது அறிவு கொண்டு பகுத்தறிவு, மனத்தால் அறிகிற அறிவு. மற்ற 5 பொறிகள் மூலம் கண்ணால் பார்த்து அறிகிற, காதால் கேட்டு அறிகிற, மூக்கால் நுகர்ந்து தொட்டு அறிகிற, டேஸ்ட் பண்ணி அறிகிற, அப்படி 5 அறிவு படைத்தவர்கள். 5ஐ பிறந்த என்ன 6வது அறிவாகிய மனத்தால் அறிகிறார்கள். இது மனசக்தி, இது பிரம்ம சக்தி. பாருங்க, இது கடவுள் யோசிச்சு பாருங்க. அப்போ பாருங்க, மனத்தால் அறிகிற அறிவு என்ன செய்யுது மனிதன். அப்போ மனத்தால் அறிகிற அறிவு பாருங்க, எல்லா பக்கம் போனால் தனக்கு ஏற்ற மாதிரி லிமிட்டாக வாழக்கூடிய ஒரு ஆள் மனசக்தி. இந்த லிமிட்ல இருந்து ஏன் மாறுறான் அப்படின்னு சொல்ல போகிற மனிதன். நீங்கள் லிமிட்ல இருந்து எல்லாருமே உலகத்தில் மாறுறாங்கண்டா தன்னை இயற்கையிலிருந்து மீறித்தாங்க. அப்போ எவன் ஒருவன் இயற்கையிலிருந்து மீறானோ பாருங்க, தன்னுடைய பகுத்தறிவிலிருந்து அவன் பாருங்க என்ன வெளியே போகிறான். பகுத்தறிவு ஞானத்துக்குரியது. ஞானத்துக்குரியது அப்படின்னா யாரோட, சூரியனோட தொடர்பு கொண்டு வாழ்றான், அதோட கடவுளோட உள்ளுக்குள்ளேயே ஆன்மாவோட தொடர்பு கொண்டான்னா அப்போ பகுத்தறிவு. அப்போ அதனால தான் பகுத்தறிவு வந்தால் மனிதத்தன்மை வரும். மனிதத்தன்மை வந்தால்னா தெய்வீகத்தன்மை. இப்போ நம்மெல்லாம் யோசிச்சு பாருங்க, மனிதனுக்குள்ள 3 குணம் இருக்கு. அதாவது மிருகத்தன்மை அப்படின்னா 5 அறிவு. மிருகத்தன்மை, மனிதத்தன்மை, தெய்வீகத்தன்மை. அப்போ இந்த மிருகத்தன்மை என்னன்னு சொன்னால் 5ஐ சார்ந்து வாழ்றது. வரக்குள்ள என்ன பாருங்க, என்ன எதிர்மறையான எண்ணம் குறை கதைக்கிற பாருங்க கொஞ்சாதி என்று பார்க்க மாட்டோம் பாருங்க, பிள்ளை என்று பார்க்க, இன்னொரு உயிர் என்று பார்க்க அடிச்சு கொள்வோம் பாருங்க. ஏன்னா மிருகமாக இருக்கிறான். 5 அறிவு பாருங்க. பிறகு 6வது அறிவு பகுத்தறிவு வந்த உடனே பாருங்க மனிதன் ஆகிறான், மனிதத்தன்மையாகிறான். பகுத்தறிவு வரக்கூட அந்த மனிதத்தன்மை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்வான் பாருங்க, தெய்வீகத்தன்மை வரும். யாரோட தொடர்பு கொள்வார், கடவுளோட உள்ளுக்குள்ள தொடர்பு கொள்வார். அப்போ தெய்வீகத்தன்மை இதைத்தான் பாருங்க கடவுள் பாருங்க என்ன தெய்வீகத்தன்மை மிக்கவன்றது தான் பாருங்க. போகர் மகரிஷி பாருங்க இங்கே வள்ளி என்றால் அந்த சக்தியை படைச்சி பாருங்க 6 குணங்கள் வரும்போது மனிதத்தன்மை, 6வது அறிவு வரும்போது மனிதன். அப்போ உலக இச்சைகள்ல இருந்து வள்ளி என்ற உலக இச்சையாகிய சக்தியிலிருந்து 6வது அறிவது முருக குணம் வரும். 6வது அறிவு பாருங்க முருக குணம் வரும். அப்போ 6வது பாருங்க வேலை கொடுத்தார் பார்வதி அப்படின்னு சொன்னா என்ன, 6வது வேலை கொடுத்தாடு என்ன, அது பிரம்ம சக்தி, அதை கொடுத்தார். 7வது பாருங்க 7வது அறிவான தேவலோகத்து சக்தி தெய்வானை உனக்குள்ள வந்துடும் அப்படின்றதுக்காக தான் முருகன் பாருங்க என்ன செய்தார். முருகனுக்கு 2 கல்யாணம் இல்லை, யோசிச்சு பாருங்க. அவருக்கு ஒரு கல்யாணம் இல்லை. இந்த சக்தி என்னடா உலகத்தில் பாருங்க நெகட்டிவான சக்திகள் இருந்து, இச்சையிலிருந்து வள்ளி என்ற இச்சையிலிருந்து நீ பாருங்க அதுல இருந்து 5லிருந்து ஒரு 6வது பகுத்தறிவு ஆகிய பாருங்க 6 குணங்கள் கொண்ட முருகன், 6 குணங்கள் பாருங்க கொண்ட முருகன் அந்த வேல் உனக்கு வந்துடும். அதுக்கு பிறகு தேவலோகத்து சக்தி உனக்குள்ள வந்துடும் அப்படின்னு சொல்லித்தான் 2 பேரும் வச்சிருக்காரு. நமக்கெல்லாம் தெரியாது பாருங்க அப்படி. அப்போ அதுதான் அர்த்தம். அப்போ சிவபெருமான்டா அதுக்கு என்ன உடுக்க வச்சிக்க அர்த்தம். அது பாரு அப்படி இல்லை, அவர் பிரம்மசக்தி. இந்த அர்த்தங்கள் எல்லாம் இதெல்லாம் நீ கடந்து வந்தால் சிவன் ஆகலாம். அகங்காரம், கோபம், அது இது எல்லாத்தையும் நீ கடந்து வந்தால் நீ சிவன் ஆகலான்றதுக்காக காயத்ரி பாருங்க 5 முகம் என்றால் பஞ்சபூதங்களுக்கு அதிபதி 5 பேர் பாருங்க. பஞ்சபூதங்களை கொண்டு இயக்கிற பிரம்ம சக்தி தான் காயத்ரி அப்படின்னா. இந்த பஞ்சபூதங்களுக்கு அதிபதி 5 முகம், பெண்கள் முகம் சக்தி வச்சிருக்காரு. சிந்திச்சு பாருங்க. அப்போ இந்த 5 லிமிட்டுக்குள்ள வாழ்றவர்களுக்கு பிரச்சனை இல்லை, பாவம் செய்ய மாட்டார் உலகத்துக்குள்ள. யார் பாவம் செய்வார்கள், அன்லிமிட். யார் செய்யறோம், நாம யார் செய்யறார், நாங்க தான் செய்யறோம். அப்போ மனிதனை திருத்தினா, மனிதன் திருந்தினால் என்ன செய்யும்,
மனிதனாகினா ஆறறிவாகினா திருந்திடுவான். அப்போ அவனுக்கு தான் உபதேசம் பண்ணி அவன் திருந்தினால் இந்த உலகத்தில் அவனுக்கு இருக்க ஜீவராசிகள் வந்து உலகம் காப்பாற்றப்படும். இன்றைக்கு மனிதன் பாருங்க பாவம் செய்ததால இயற்கையிலிருந்து மீறினோடனே இயற்கை சீட்டம் கொடுக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இயற்கை பார்க்காது, என்னடா அவன் நானே படைச்சேன் என்னை மீறி இப்படி பாருங்க செய்யறான், பூமியில பாரத்தை உண்டாக்குறான், என்னை பூகம்பம் இயற்கை சீற்றங்கள் துன்பங்கள் வேதனை ஏற்படுறது காரணம் என்ன? மனிதன் இயற்கையிலிருந்து மீறினான். இப்போ இயற்கையிலிருந்து மீறினவன் பாருங்க என்ன செய்தான்? நீங்க எல்லாம் பாருங்க, நாங்கள்லாம் துன்பம் என்னை பொறுத்தவரை நான் குருநாதர் இருக்கிற போக்குல சிக்கல் அப்படி போக்குல பாருங்க என்ன, நான் இயற்கையிலிருந்து மீறிட்டேன். அதனால துன்பம் வரும்போது பாருங்க இயக்குறவருக்கு வழி இல்லையா, இந்த இயக்குறவரை சந்திக்க வழி இல்லையா அப்படின்னு இயங்கும் போதும் இயக்குறவரை பூமியில காணும் போதும் அவர் சொல்ற மாதிரி அளவா கவனிச்சு கொண்டு என்னுடைய குடும்பம் பிள்ளைகள் பாருங்க என்னுடைய கடமையெல்லாம் சரியா செய்யும் போது நகம் வளர்ற திட்ட மாதிரி தெரியாத மாதிரி தலைமையில் வளர்ற தெரியாத மாதிரி இந்த நிலைமைக்கு வந்தது நான் கற்பனே பண்ணலை. இந்த நிலைமைக்கு வர வேண்டிய கற்பனை பண்ணலை. ஏனென்றனா எங்கள் வீட்டில் பாருங்க நான் என்ன செய்யும் 9 மணி மட்டும் பல்லு தேடி கோயிலுக்கு போகாத ஒரு ஆள். எங்கள் அம்மா எனக்கு தான் எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க. நான் ஹாஸ்டல்லேருந்து வந்தால் கூட்டாளிமாரோட பாருங்க அந்த நாளில் பாருங்க காலை குத்திட்டு இருந்தால் அப்படியே பல்லு தேடி நீங்கள் கூட 7-8 மணி எங்கள் அம்மா சொல்கிறேன்டா எல்லாரும் உங்கள் அண்ணன் இருந்து எல்லாரும் கோயிலுக்கு போகிறாங்க, நீ மட்டும் இப்படியே கட்சி நிற்கிறேன். ஏன்டா நான் ஹாஸ்டல்லேருந்து வந்தால் கூட்டாளி மாதிரி சந்திக்கிறேன். கிராமம் பாருங்க, நான் ஒரு கிராமத்தில் பிறந்தேனா அப்போ பாருங்க சந்திக்கும் போது அப்படியே இருக்கிற ஒரு ஆள் பாருங்க இன்றைக்கு உங்களுக்கு உபதேசம் பண்ணி கடவுளோட 2.5 கறக்கிற நிலைக்கு வந்து தான் பாருங்க. நான் கற்பனை பண்ணி இருந்தெல்லாம் ஒரு பெரிய ஒரு வேலை லௌகிக வாழ்க்கையில் எங்க அப்பா கற்பனை பண்ணியிருந்த பெரிய ஒரு வேலை. ஆனால் பாருங்க அது எனக்கு கிடைக்காம பாருங்க இது தானாக பாருங்க எனக்கு இதுதான் இருக்கு என்ற ஒருவனுக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்கும், ஒரு திறமை இருக்கும். நீ நல்லத்தையே நினைச்சு கொண்டு போனா உனக்குள்ள இருக்க திறமை வெளியே வருமாப்பா. இதுதான் உன்னுடைய திறமை, இதுதான் உன்னுடைய ஆற்றல், இதுதான் நீ அப்படின்னு காட்டினார். யோசிச்சு பாருங்க, இதுதான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு, இப்படிதான் எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. மனிதன் பாருங்க தன்னுடைய இயற்கையிலிருந்து மீறும் போது தன்னுடைய இயக்குறவர்களிருந்து மீறி தர்மத்திலிருந்து மீறும் போது அவனுக்கு மனப்பலம் குறைஞ்சி மீண்டும் மீண்டும் பாவம் செய்ய வச்சு திங்க் பண்ண வச்சு பாவம் செய்ய வச்சு அந்த இயற்கைக்கு விரோதமாகும், தனக்கு விரோதமாகும், தனக்கு சாப்பாடு தந்த சமூகத்துக்கு விரோதமாகும், தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சொந்தங்கள் எல்லோருக்கும் விரோதமாக வாழும் போது பாருங்க இயற்கை சீற்றம் கொண்டு ஒரு நாளைக்கு குருஷேத்திரம் உலகத்தில் வரும். அதுதான் கண்ணன் சொல்றோம், ஒவ்வொரு யுகத்துக்கும் நான் பாருங்க ஒரு குருஷேத்திரம் வரும் அப்படின்னு சொல்லிக்கார் கண்ணன். நாங்கள் பாருங்க விடாமல் பாருங்க ஒரு கடவுளை பாருங்க நெடுக பாருங்க அவனை கவனிக்கிறதில்ல. காலையில் ஒரு டைம் இருக்கு, அந்த டைமுக்கு பாருங்க கடவுளை கவனிப்போம், அதுக்கு போகிற எங்களுடைய கடமைகள் நாங்கள் சரியாக செய்வோம். பாருங்க செய்யும் போது பின்னேரம் போய் பாருங்க எங்களுக்கு சார்ஜ் குறைஞ்சிருந்தா அந்த சார்ஜை பாருங்க நாங்கள் பின்னேரம் ஒரு டைமுக்கு கடவுளை பாருங்க நாங்கள் உள்ளுக்குள்ள உள்முகமாக அவரை நினைக்கும் போது எதை நினைக்கிறோமோ திருப்பி அந்த சக்தி கூடும். அந்த சக்தியால் உன்னுடைய கடமைக்கும் உன்னுடைய பாருங்க சமூகத்துக்கும் பாருங்க எல்லாருக்கும் பாதிப்பு விடாமல் அந்த சக்தியை நீ பகுத்தறிவால் அளவுக்கு கூட்டி குறைக்கலாம் என்ற உண்மையை பாருங்க ஒரு குரு மூலம் காட்டுறதுனால்தான் மனிதன் பாருங்க எந்த நோயும் இல்லாம துன்பம் இல்லாம மனித உருவில் நடமாடும் வழிகாட்டு, அதாவது மனித உருவில் நடமாடும் கடவுளா வாழக்கூடிய நிலையில தான் எங்களை படைத்தவர் படைத்த. இன்று நாங்கள் துன்பப்படுவதற்கு காரணம் நாங்கள் செய்த கர்மா. இந்த கர்மா இந்த பூமியில தான் வந்தனா இந்த பூமியை படைச்ச கடவுள் பாருங்க எங்களை இந்த பூமியில கடமையாற்றுவதற்கு அனுப்பினவர். உங்களை உங்களுக்கு ஒரு கிரீன் கார்டு கிடைச்சி அமெரிக்காவுக்கு எடுக்கிறாங்க. உங்களை எடுத்த உடனே பாருங்கள் நீங்கள் அவங்க சொல்கிற மாதிரி இயங்குனா உங்களுக்கு வீடு பாருங்கள் உங்களை சம்பளம் எல்லாம் தரும். அங்கே போய் நீங்கள் ஆசைப்பட்டு அவங்கள மீறி என்ன செய்யும் போது ஒரு நாளைக்கு துன்பம் வரும். அது மாதிரி கடவுள் இந்த பூமியை படைச்சி எங்களை அனுப்பியிருக்காரு. நீ போய் என்னை போல் இங்கே எல்லாம் இருக்கு சாப்பிட்டு கடமையாற்றி போட்டு வா அப்படின்ட்டு அனுப்புகிறேன். இங்கே வந்து அவருக்கு தெரியாமல் அவர் எல்லாத்தையும் எழுதி வச்சு போட்டு நாங்கள் எழுதி எடுத்து அளவுக்கு அதிகமாக கூடி இதை விட்டு போய் இதை நாங்க சேர்த்த சாமான் பக்கம் இருந்த வாழை மேல கடவுளை கும்பிடை மேல பாருங்க இப்ப நல்ல காரியங்கள் பீச்சு அப்படி படங்கள் எல்லாம் போய் குடும்பத்தோட பார்க்கையும் விடாது ஒன்றும் வராது. பாருங்க யோசிச்சு எங்களை அழிக்க வைக்கிறேன். அது காரணம் நாங்க அதுக்கு பேர் தான் கர்மா. இன்றைக்கு நீங்க ஒவ்வொரு ஆளும் துன்பப்படுவதற்கு நாங்கள் பாருங்க செய்த கர்மா. அதில் என்னன்னா நாங்கள் இயற்கையிலிருந்து எங்களை இயக்குறவரிலிருந்து மீறித்தோம். எங்களை இயக்குறவரும் உள்ளுக்குள்ளதான் இருக்காரு. எங்களை துன்பப்படுத்துறவர் எங்களுக்குள்ள இருக்கா. மனிதனுக்குள்ள 3 குணம் இருக்கு.
பாருங்க, யோசிச்சு பாருங்க. 3 குணம் இருக்கு. 3 குணங்களும் பாருங்க என்ன, 5 சாராமல் 5 கொண்டு 6 பகுத்தறிந்து, நாங்கள் 6 பகுத்தறிஞ்சாதான் 5 பொறிகளை கொண்டு சரியாக இயக்கி அவர்களை வேலை செய்ய வச்சு அந்த ஓய்வூதிய அந்த அதில் வர பாருங்க என்ன, அந்த சம்பளத்தை அந்த இதை எடுத்து அளவாக நாங்கள் சேமிப்புக்கு அளவை வச்சு அளவாக நாங்கள் சேமிக்கிறதுக்கு எங்களுக்கு பகுத்தறிவு கொடுத்திருக்கார் ஆண்டவன். அந்த பகுத்தறிவு குறையும் போது தான் இன்றைக்கு நாங்கள் வாழவும் முடியாது, சாப்பிடவும் முடியாது அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா மனிதன் எதை நினைக்கிறானோ அதுவாகிற. ஒரு சின்ன கதை பாருங்க. பரிசுத்த மகாராஜா இருக்கும்போது கலியுகத்தில் இப்படி களி எங்களுக்கு பிடிச்ச மாதிரி, துன்பம் ஆசை பிடிச்ச மாதிரி கலியுகத்தில் பரிசுத்த மகாராஜா இருக்கும்போது கலியுகம் ஆரம்ப கட்டத்தில் பாண்டவர்களுடைய பாருங்க அவருடைய மகன், அதாவது இவங்களுடைய அர்ஜுன நாட்கள் பரம்பரையில் வந்த பரிசுத்த மகாராஜா போய் கலிபுருஷன் கேட்டாரோ உங்கள் நாட்டில் எனக்கு இடம் தரணும் இருக்கிறதுக்கு. இப்போ உங்கள்கிட்ட கேட்டால் பாருங்கள், கலிபுருஷன் எப்படி கேட்பாரு, உங்களுக்கு ஆசையெல்லாம் உண்டாக்கி எல்லாம் செய்து போட்டேன்னே உங்களை கொண்டு போய் உங்களை திங்க் பண்ண வச்சு செய்கிறத தான் கலிபுருஷன் அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட போய் கேட்டாராம் கலிபுருஷன். அந்த காலத்தில் எனக்கு உங்கள் நாட்டில் இடம் தரணும்னு. அப்போ அவர் அவங்க அந்த நாளை ஆக்கள் என்னன்னா தவம் பண்ணி பகுத்தறிவாக வாழ்றாரு. அவருக்கு நினைச்சிட்டு இந்த ஆளை விட்டா நம்ம ஊர் நாடு எல்லாத்தையும் அழிச்சு விட்ருவான் களி பிடிச்சான் அப்படின்னா அப்படின்னு சொல்லி தரமாட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்படி தரமாட்டேன்னு சொன்னோடனே அவர் சொன்னார், உங்கள் பரம்பரை கொடுக்குற பரம்பரை. நீங்கள் பாருங்கள் எப்படி உங்களுக்கு என்ன வீக் பாயிண்ட்டுக்கோ அதை சொன்னால் நீங்கள் விழுந்துருவீங்க. அப்போ உங்கள் பரம்பரை பாருங்கள் என்ன கொடுக்குற பரம்பரை. நீங்கள் மட்டும் இல்லைன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு சிந்திச்சார். என்ன கொடுக்குற பரம்பரையில் இல்லைன்னா அந்த பாவம் நமக்கு வரப்போகுதுண்டு என்ன தர்மத்தின் பரம்பரையில் வந்தவர் பரிசுத்தமாகறாங்க. அப்போ அவர் சொன்னார், நாட்டிலையும் இடம் தர மாட்டேன், வீட்டிலையும் இடம் தர மாட்டேன், ஏன்னா நீ சிக்கலாக்கிடுவான், என்னுடைய தலையில் இடம் தரான் அப்படின்னு சொன்னார். தலையில் எங்கள் தலையில் நீ போயிருந்தீங்க பாருங்க, அதனால தான் சிக்கல் யோசிக்க கொள்றாரு. அது மாதிரி அவர் தலையில் இடம் கொடுத்தார். தலையில் இடம் கொடுத்தோடனே பாருங்க அவர் என்ன எப்படியோ கவுக்குறார். இவர் ஒரு நாள் வேட்டைக்கு போக்குள்ள பாருங்க தண்ணித்தாக உண்டாக்குற மாதிரி இவருக்கு செய்தாங்க. தண்ணித்தாக உண்டாக்குன உடனே என்ன செய்தாருன்னா இவர் ஒரு குடிலுக்கு போறாரு காட்டில். அந்த நாளில் ரிஷிகள் தவம் பண்றாங்க. அப்படி தவம் பண்ணி கொண்டிருக்கும் போது அவர் கூப்பிடுறார், கடும் தாகத்தில் கூப்பிட்டு இவர் தர்மம் செய்ததெல்லாம் மறக்க வச்சு களி, ஏன்னா நாங்கள் இயற்கையை மறக்க வச்சிருக்கோம். தர்மம் உண்டா என்ன ஆன்மா, இயற்கையை மறக்க வச்சு எங்களை செய்விக்கிற மாதிரி அவர் தன்னுடைய தர்மத்தெல்லாம் மறக்க வச்சு கோபத்தை உண்டாக்கி பாருங்க. இந்த ரிஷிகளும் பிராரம் இல்லை, கண்ணை முடித்திருக்கிறான்னு நினைச்சி என்ன செய்தார், ஒரு செத்த பாம்பை தூக்கி போட்டுத்தார். செத்த பாம்பை தூக்கி எங்களுக்கு பாருங்க என்ன, நாங்கள் இயற்கையை மீறினத்தால் அதுக்காக தான் சொல்லுவோம், இயற்கையை பாருங்க எங்களுக்கு அதை மீற வச்சு அதை நினைக்காம வச்சு போட்டு இந்த பக்கம் கொண்டு போய் எங்களை பாவம் செய்ய வச்சு வேதனைப்படுத்துறாரு. அது மாதிரி தான் அவருக்கு பாருங்க என்ன எல்லாத்தையும் மறக்க வச்சு என்ன கலிபுருஷன் பழைய தர்மங்கள், நாங்கள் தர்ம பரம்பரையில் வந்த ரிஷிகளை மதிக்கிற பரம்பரையில் அவர்கள் கடவுளை மதிக்கிற வரையில் வந்து அதெல்லாம் மறக்க வச்சு உடனே கோபத்தை உண்டாக்கி கோபத்தால் பாருங்க என்ன செத்த பாம்பை போட்டுத்தார் சர்பத். உடனே அவருடைய மகன் தண்ணி எடுக்க போனவருக்கு, இந்த குடியில் மகன் தண்ணி எடுக்க போனோடனே அவனுடைய நண்பர் சொன்னால் உங்கள் அப்பாவுக்கு ஒரு அரசன் வந்து பாருங்க செத்த பாம்பை போட்டார். அவர் அரசன் ஒன்று பார்க்கல, தண்ணி எடுத்து சாபம் போடுறாரு. இத்தனை நாளைக்குள்ள இந்த அரசனுக்கு சர்ப்பம், அதே சர்ப்பம் கடிச்சு மரணிக்கப்படுவாய் என்று போட்டோன்னே அவர் எழுப்பிட்டார். யாரு அப்பா, ஏன்னா தர்மம் செய்தவர் அந்த தர்மம் வெளிப்படுத்து. என்ன மகனே நீ அவசரப்பட்டதா, அப்படி செய்யாத, அவர் தர்ம பரம்பரையில் வந்தவங்க, நீ அப்படி செய்தா, அப்படி கோபம் வந்த உனக்கு, அவனும் கோபத்தால் செய்தா நீ கோபத்தால் அப்படி போட்டா, ரிஷிகள் சாபம் போட்டால் உடனே நடக்கும். ரிஷிகள் சாபம் போட்டால் உடனே நடக்கும். என்ன சக்தி வாய்ந்தவன், அவர்கள் மனநோவுலானே நடக்கும் பாருங்க அப்படின்னு சொல்லி. ஏன்டா நீ இன்னொரு உயிருக்கு மனநோக வச்சாலும் உனக்கு பாவம் பார்த்தீங்கன்னா அந்த சக்தி வாய்ந்தவர் மனநோவுல அப்படி அடிக்கும். யோசிச்சு பாருங்க. அப்படி பாருங்க அந்த அவர் போட்ட சாபத்தை பாருங்க, இவரை காப்பாற்றணும் மட்டும் இவர் போய் அங்கே முடிய கலட்டின உடனே சுயதன்மை வந்தது. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை வந்து கஷ்டம் வரும்போது உங்களோட சுயதன்மை வரும். ஒரு ஆள் பாருங்க கோபம் வந்து அடித்து ஜெயிலுக்குள்ள இருக்கும் போது தன்னுடைய பிள்ளையெல்லாம் போய் ஏனப்பா அப்படி செய்தோடனே அவருக்கு என்ன இந்த பரிசுத்த மகாராஜா முடிய கலட்டினோடனே ஞானம் மாற மாதிரி அழுவார் உள்ளுக்குள்ள இருந்து. அப்போ தான் அவருக்கு அந்த விட்டுரும் அது இதான் பேர். அப்போ உடனே பாருங்க இவருக்கு அந்த முடிய கலட்டினோடனே பயம் உண்டு வந்த ஒரு ரிஷி பாருங்க நம்ம பரம்பரையில் அவர்களை மதிக்கிற பரம்பரையில் தர்மம் இப்படி செய்து கொண்டு யோசிச்சு கொண்டிருக்கக்குள்ள மாதிரி அப்படி யோசிச்சு கொண்டிருக்கக்குள்ள ஒரு காவலாளி வந்து சொல்கிறாரு, அப்படின்னா மன்னா
ஒரு ரிஷி ஒரு ஆள் வந்து நிற்கிறார், உங்களை சந்திக்கணும், ஐயோ வர சொல்லுங்க அப்படின்னு. இவர் தானே ஆளுங்க இருந்தாரே மன்னான் பாருங்க. நான் தபத்தில் இருக்கும் போது உங்களுக்கு கலிபுருஷம் கோபிச்சு பாருங்க, நீங்கள் சர்ப்பத்தில் நீங்கள் இதில் போட்டுறீங்க, உடனே என்னுடைய மகன் தண்ணி எடுக்க போகிறோம் ஒரு பாருங்க சாபம் கொண்டு விட்டான், உங்களுக்கு இத்தனை நாளைக்குள்ள பாருங்க என்ன சர்ப்பம் தீண்டி பாருங்க மரணிக்கப்படுவே கட்டாயம் நடக்கும். உடனே பயப்படுறோம், என்ன நடச்சு அவர் என்ன சுகப்பிரமம் பாருங்க சதா பாருங்க கிருஷ்ணனே பற்றி உபதேசம் பண்ணி கொண்டிருக்கேன். யார்? வியாசர் மகன் சுகப்பிரமம் சதா கண்ணனே பற்றி உபதேசம் பண்ணி கொண்டிருக்காங்க. கண்ணன் காப்பாற்றுபவர், காப்பாற்றும் கடவுள். அவர்கிட்ட போய் அந்த அங்கிருந்து எல்லாத்தையும் நீ விட்டுத்து போய் இந்த மன்னர் எல்லாம் பேராக்கள்கிட்ட கொடுத்து போய் அங்கிருந்து உபதேசங்கள் அவருக்கு சேவை செய்யப்பாண்டு உபதேசம் கேட்க 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 பாருங்க அவருடைய சாபம் மார்க்கண்டே இருக்கு. தன்னுடைய தந்தை சின்ன பிள்ளையில பாருங்க எல்லா ரிஷிகள்கிட்டையும் கொண்டு போய் பாருங்க ஆசீர்வாதம் வாங்க வச்சிருந்தாலும் அந்த ஆசீர்வாதம் 16 வயதுல காப்பாத்துற மாதிரி 16 வயதுல பாருங்க அவருக்கு ஒரு ஞானம் வந்து நடினா என்னை படைச்சவன் என்னை காப்பாற்றுவான்ற ஞானம் வந்து காப்பாற்றப்பட்ட மாதிரி பரீட்சித் மகாராஜ் செய்த தபத்தால் அந்த ரிஷியை வந்து பாருங்க சொல்லி சுகப்பிரமத்தை போக வச்சு பாருங்க சுகப்பிரமத்தை உபதேசம் கேட்கும் போது அந்த சாபம் போயிட்டு மரணத்துல இருந்து போயிட்டார். இந்த கதை விளங்கிதா? நாங்க பாருங்க 5 மணிக்கு பாருங்க நாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன ஒரு இது போடுறோம், என்ன நச்சிந்தனை 3 நிமிஷம் தான். நீங்கள் யாருண்டான பாருங்க, நாங்கள் எத்தனையோ வருஷமாக போடுறோம். இப்போ 5 மணிக்கு யாருண்டான பாருங்க, நீங்கள் அதை கேட்டு வந்தால் தியானம் பண்ண தேவையில்லை. சுகப்பிரமத்துக்கு பாருங்க செய்த மாதிரி பாருங்க என்ன எங்களுடைய பாவங்கள் போகும். ஏனண்டா நல்லவரை காண்பது நன்று, நல்லார் சொல் கேட்பது நல்லாரை நினைப்பது. ஒவ்வொரு நாள் 5 மணிக்கு பாருங்க ஒரு சின்ன பாருங்க 3 நிமிஷம் ஒரு ஷார்ட் வீடியோ போடுறாங்க நம்மளோட பக்தர்கள். எத்தனையோ வருஷமாக போடுறாங்க, யோசிச்சு பாருங்க போடுறாங்க. நீ யாரும் பார்க்கவில்லை. இப்படி பூச்சிகளுக்கு நாங்கள் வந்து கேட்டால் பாருங்க எங்களை தெரியாமலே பாருங்க என்ன செய்யும், எங்களோட கர்ம வினைகள் போகும். அப்போ அந்த கர்ம வினைகள் போகல பாருங்க என்ன செய்யும், எங்களுக்கு வேலை செய்யறதுக்கு பாருங்க மிக லேசாரிக்கும். எங்களுடைய கடமை, குடும்பம், பிள்ளைகள் பாருங்க ஏன் எனக்கு கஷ்டம் வருது, நான் ஏன் குடும்பத்தில் பாருங்க என்ன சண்டை பிடிக்கிறேன், ஏன் என்னுடைய மனைவிக்கு நான் அடிக்கிறேன், ஏன் என்னுடைய பிள்ளையை இது பண்ணுறேன், ஏன் எனக்கு கஷ்டம் அப்படி ஒன்று சிந்திக்கக்கூடிய பகுத்தறிவு எங்களுக்கு வரும்போது என்ன செய்வோம், நாங்கள் கஷ்டத்தை திங்க் பண்ண மாட்டோம். என்ன செய்வோம், அதை நாங்கள் செய்ய மாட்டோம். எங்களுக்கு கஷ்டம் வந்ததுக்கு நாங்கள் தான் காரணம் ஏற்றுக்கொண்டு நல்லத்து பக்கம் சாரும்போது எங்களுக்கு கஷ்டம் கதியாக போய்த்தரும். நாங்கள் என்ன செய்ய முடியும்னா நாங்கள் கஷ்டம் வந்தோடனே பாருங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம் இல்லை, நாங்கள் செய்த கர்மாண்டை ஏற்றுக்கொள்ளாமல் அதை நாங்கள் திங்க் பண்ணி கொண்டிருக்கும் போது திங்க் பண்ண கஷ்டம் கூடுதே ஒழிய அது போகுதில்லை. நாங்கள் அதை திங்க் பண்ணி கொண்டு பாருங்கள், நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அது போகாது, நீங்கள் கடவுள்கிட்ட போனாலும் போகாது. ஏன்னா நாங்கள் எண்ணி வாழ்றாள், நாங்கள் எண்ணாமல் கடவுள் வழிகாட்டுவார். அந்த வழியில் போகணுன்னு நீங்கள் எண்ணினா மட்டும்தான் பாருங்க அதில் போகலாம், நீங்கள் எண்ணாமல் ஒன்றும் நடக்காது. அப்போ அதுதான் எண்ணி வாழ்றோம். அப்போ நாங்கள் அதை எண்ணி நாங்கள் பாருங்க என்ன இந்த பிழைக்கு நான் தான் காரணம், என்னுடைய பாருங்க சமூகமும் காரணம் இல்லை, என்னுடைய அப்பா அம்மா காரணம் இல்லை, படைச்சவனும் காரணம் இல்லை, இந்த உலகத்தில் யாரும் காரணம் இல்லை, இந்த கர்மாவை நான் தான் செய்த அந்த ஏற்றுக்கொண்டு பாருங்க இதுக்கு வழி இல்லையாண்டு நாங்கள் கவனிக்க ஆரம்பிக்கும் போது நீ ஒரு அடி எடுத்து வச்சா ஆண்டவன் பாருங்க என்ன கடவுள் 10 அடி எடுத்து வச்சு வருவார் அப்படின்னு சொல்லியிருக்காருங்கண்டா. குரு நீ ஒரு அடி எடுத்து வச்சு என்னை பாருங்க இதுக்கு வழி இல்லையா ஆண்டவா அப்படின்னு சொல்லி நான் ரெடியாக இருக்கேன் அப்போ அவனை கொடுக்குறதுக்கு. ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சிருக்கேன், உனக்குரிய எல்லாத்தையும் படைச்சு நான் ரெடியாக இருக்கேன். நீ கேட்குற மனநிலையிலையும் இல்லை, அதை வாங்கி சாப்பிட்ற மனநிலைக்கு உன்னுடைய மனம் கிளியராகினால் நீ நல்லத்தை செய்து எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பு காட்டி பாருங்க எல்லாருக்கும் கொடுக்குற தன்மை வந்து நல்லத்தை நீ எண்ணி போதும் ஒரு நல்ல சக்தி கூடும் போது உனக்கு இருக்க சாபங்கள் உனக்குடைய நோய் எல்லாம் இல்லாம போகும். இந்த பூலோகத்தில் இயற்கையும் ஒன்று அழிக்கலான்னா நல்லத்துக்கு யாரும் அழிக்க முடியாது. சொல்லி பாருங்க கர்ணனை பாருங்க என்ன செய்தார், கர்ணனை நல்லது இருந்த தலை கிருஷ்ண பரமாத்மா 3 தரம் போய் கூப்பிடுறாரு. அவருடைய கர்மா என்ன செய்து பாருங்க, நான் வரமாட்டேன், செஞ்சோற்று கடன் தீக்க வரமாட்டேன், நான் தீக்காம அப்படின்னு சொல்லியார். அவர் சொல்றாரு கிருஷ்ணா நான் வந்திருக்கிறேன், நான் எல்லா கடனையும் முடிப்பேனப்பா என்னட்ட வா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை கிருஷ்ணா என்ன நான் விசேஷ தர்மம்,
நீ இப்போ நான் வந்த பிறகு நான் விசேஷ தர்மம், நீ சாதாரண தர்மம். நான் வந்த பிறகு நான் உன்னுடைய தர்மம் வேலை செய்யாதப்பா. நீ என்னை சரணாகதி அடைஞ்சா நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை. பாருங்க, உன்னுடைய கர்மாக்கள் கரைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, நாங்கள் அவரை சார்ந்து வாழும்போது அவர் பாருங்க கெட்டது வந்தாலும் பாருங்க நாங்கள் அதை எடுக்காமல் பாருங்க கவனிச்சு கொண்டு எங்களுடைய கடமையாற்றி கொண்டு, நல்லது வந்தாலும் அது அளவுக்கு அதிகமாக எடுக்காமல் பாருங்க கவனிச்சு கொண்டு எங்களுடைய அன்றாட கடமைகள் எல்லாம் சரியா செய்து வரும்போது என்ன செய்யும்? எங்களை தெரியாமலே எங்களுக்குரிய கர்மனை அகண்டு இந்த உலகத்தில் செழிப்பாக வாழக்கூடிய எல்லா செழிப்புண்டா என்ன செய்ய பாருங்க, நாங்கள் பசலையாக இருக்கணும். எங்கள் மனம் பசலையாக இருந்தால் எங்கள் எண்ணத்துக்கு பலமாக இருக்கும். எங்கள் மனம் பலமாக இருந்தால் அந்த மனப்பலத்தை கொடுக்குறவர் பாருங்க கடவுள் எங்களுக்குள்ளதான் இருக்காரு. அவரை சார்ந்து வாழும்போது பாருங்க விண்ணை சார்ந்து மண்ணில் வாழ்வதற்குத்தான், அஞ்சை கொண்டு வாழ்வதற்குத்தான் கடவுள் எங்களை படைச்சிருக்காரு. அப்படிப்பட்ட வழியில் நம்ம வந்திருக்கோம். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.